நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணுக்குள்ள நுழைஞ்ச தவறேதும் புரியாம நீ என்னத்துக்கு நெஞ்ச வந்து அரைஞ்ச என்ன பாடா படுத்துறியே பாயா சுருட்டுறியே அடி ராங்கியே ராங்கி ராங்கி நீ போற உசுர கூட வச்சு கூட நூறு போறவளே உன் கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரம்
கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேடி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேடி முத்தம் தரியா கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயக சதுர்த்தி அதுவுமா எல்லாருமே வீட்டில் நல்ல ஸ்வீட்டாக குழக்கட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக? அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இங்கே ரொம்ப ரொம்ப இனிப்பான ரொம்ப அருமையான இசை விருந்து தான் காத்துட்ருக்கு. நீங்கள் கேட்ட எல்லா பாடல்களுக்கும் சொந்தக்காரர் இங்கே என் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய நிறைய ரொமான்டிக்கான மெலடி நம்பர்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய பாடல்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய இமான் சாரோட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். and the show is named after him as well. இசையுடன் இமான். ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் முக்கியமாக அந்த ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் சாங் டேப்லெட் ஸ்பெஷல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பியூர் ஒரு நல்ல மெலோடிஸ், நிறைய மெலோடிஸ். ஒருத்தி மேலே மீண்டும் மையலானே தோழியனி தூது போடி. வருத்தப்படாத வாலிப சங்கம்లో சிவகார்த்திகேயன் விட இவங்க தான் ஹீரோ எனக்கு. ஒரு ரோசா உன்னலூசா ஆக்கி போனாலே அவளே சா ஒரு ரோசா உன்னதூசா. இப்போ நான் பாட்டு இப்படி கைது வச்சுருவீங்களா? இந்த மாதிரி நடந்திருக்குமா? அப்படியே எங்கே போனாய், யாரை தேடி போனாய், எங்கே போனாய், என்னை நீங்கி போனாய். கண்களோ என் கண்களோ ஏமறவில்லை பொய் கூறவில்லை. வெல்கம் சார். ஹாய் It's always a pleasure to speak to you. நிகழ்ச்சியோடைய துவக்கத்திலேயே உங்களுடைய பியூட்டிஃபுல்லான மெட்லி we heard and இப்போ இன்னைக்கு நீங்க எங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான இசை விருந்து கொண்டு வந்திருக்கீங்களாமே? கண்டிப்பாக ஆமாம். அது என்னுடைய அடுத்த திரைப்படம் ஜீவா அப்படின்ற ஒரு திரைப்படத்துடைய சாங்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் விஜய் டிவி நேயர்களுக்காக. ஜீவா எந்த மாதிரி ஒரு படம், எந்த மாதிரி ஒரு ஆல்பம் கொடுத்துருக்கீங்க? ஒரு கிரிக்கெட்டரை பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா முன்னாடி லீன்ற ஒரு படம் ஒர்க் பண்ணிங்க. அதுக்கு பிறகு இந்த படம் தான். ஸ்போர்ட்ஸாக முழுக்க ஸ்போர்ட்ஸாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப்பில் இருக்க ஹர்டில்ஸ்லாம் எப்படி அவங்க பாஸ் பண்ணுறாங்க, அப்டக்கல்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களாம் கடந்து வராங்கன்ற விஷயம்லாம் ரொம்ப அழகாக டீட்டெயில் பண்ணியிருந்தார் சுசீந்திரன் சார் ஸ்கிரிப்டில். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவா படத்தை பற்றி பாடல்கள் பற்றி பேசியிருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். பட் டீம் எல்லாருமே ஒன்றா கூடியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஜீவா படத்தினுடைய இயக்குனர் சுசீந்திரன் சார். வணக்கம் சார். படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மதி சார். வெல்கம். படத்தினுடைய ஹீரோ விஷ்ணு விஷால். ஹாய், வெல்கம். படத்தினுடைய அழகான ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா. அண்ட் இந்த படத்தில் நம்ம எல்லாருமே நல்லா நிறைய சிரிக்க வைக்கக்கூடிய சூரி பயங்கர ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு சுசீந்திரன் சார், கபடியிலேருந்து கிரிக்கெட் இந்த ஒரு டிரான்சிஷன் பற்றி சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸுக்கும் உங்களுக்கும் பயங்கர ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேப்பர் எடுத்தாவே ஃபர்ஸ்ட் எடுத்துனே நான் ஸ்போர்ட்ஸ் பக்கம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துனே படிப்பேன். தென் சினிமா செய்தி, இப்போ லாஸ்ட்டாக தான் தலைப்பு செய்தி படிப்பேன். அது ஹேபிட்டு. ஸோ அதனால் ஸோ வெள்ளா கபடி குழு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் மூவி நானும் விஷ்ணு சேர்ந்து பண்ணுறோம். கண்டிப்பாக இது ஸ்ட்ரீட் கிரிக்கெட் படம் கிடையாது. சாதாரண ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து இந்தியாவுக்காக ஆணுங்கிற ஒரு கனவோட ஒரு சின்ன பையன் ட்ராவல் ஆகிற அந்த பேஸ் தான் ஸ்கிரிப்ட். ஏன்னா எல்லாருக்குமே இந்தியாவுக்காக விளாடணும், இல்லை இந்தியாவில் விளாடக்கூடிய பிளேயர்ஸை பார்ப்போம். அவங்களுக்கு பின்னாடி நடந்த லைஃப் யாருமே நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிக்கிற மாதிரி ஒரு பெரிய லைஃப் இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம்.
கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இமான் சார், ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பாட்டெலாம் கம்போஸ் பண்ணுறோம், இந்த விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்க போதுப்பா, மக்கள் மனசில் பதியுமா அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும் எப்போதுமே. அது வந்து இதில் இந்த படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மதீஸ்வரோடைய ஒர்க் எக்ஸ்ட்ராடனரி. அதனாலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம் வந்துடும் வந்து. ஏன்னா ஒரு ப்ராடக்டாக நம்ம அது கொடுக்கும்போது அது இன்னும் 10 times இன்னும் பெட்டராக விஷுவலாக அது வந்து ஒரு வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எலிவேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது இன்னும் நம்ம நல்லா பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அப்படி தான் இதில் எல்லா சாங்குமே வந்து பண்ணியிருக்கோம். அது முக்கியமாக அந்த ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் சாங் வந்து ஃபேன்டாபுலஸ் விஷுவல்ஸ், ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு. அது தெரிஞ்சு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் ஒரு 20 years 30 yearsக்கு பிறகு கூட அந்த பாட்டை பார்த்தா ரொம்ப எவர்கிரீனாக இருக்கும். அப்படி ஒரு சாங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷுவல்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சவுண்ட் பண்ணியிருக்காருன்ட்டு நான் அதுக்கு விஷுவல் பண்ணணும், நான் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக அவர் ஸ்டுடியோ போவேன். அவர் எப்படி நடிச்சிட்டு போல் இருக்கு, நம்மளை விட நல்லா விஷுவல் எடுத்துட்டு 2 பேர் பயந்து ஒர்க் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இல்லை அவ்வளோ பயந்தாதான் அவுட்புட் வந்து இன்னும் நல்லா வரும். இன்னொன்று சொல்லணும், மதி சார் பற்றி எங்களை நம்பி நிறைய விஷயங்கள் பண்ணார் இந்த படத்தில். எப்படின்னா ஒரு நாள் வந்து கேமராவை பிச்சில் வச்சுட்டாரு, ஆடுங்க அப்படின்னு. சார் நான் ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இல்லை நீங்கள் அடிக்க மாட்டேன், அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தாருல்ல. ஏன்னா கேமராலாம் பக்கத்துலேயே வச்சுருவாங்க, அதை வச்சு நாங்கள் ஆடணும், ப்ராப்பராக அவன் போலிங் போடணும், நான் அடிக்கணும். உங்களை நம்மளுக்கு என்ன நம்பி வச்சாரா இல்லையா, இருக்கிற இடத்துல கேமரா இருக்கு இந்த படத்தில் வச்சு நாங்கள் கரெக்டாக அடிக்கணும், அந்த கேமராவில் பாடக்கூடாது. நம்ம கரெக்டாக டெக்னிக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. 120 130 பேஸ் போடும்போது கரெக்டாக பின்னாடி விக்கெட் கீப்பர் பக்கத்துலேயே நின்று இருப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். வெரி நைஸ். போட்டு வேலை செஞ்சுருக்கீங்க எல்லாருமே. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் இந்த பாட்டு பற்றி சொன்னீங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, விஷுவலாகவும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் விஜய் டிவி. வானிலை அறிக்கையை முன்னிலைப்படுத்தி காதல் பாட்டு எழுத முடியுமா என்று முயன்றோம். சுசீந்திரன் ஒப்புக்கொண்டார். காதல் வருவதற்கு முன்னால், மழை வருவதற்கு முன்னாலான அனுபவம் ஒன்று மனதுக்கு நேருகிறது என்று நான் உணர்ந்தேன். எப்படி மப்பும் மந்தாரமுமாக வானம் இருக்கிறதோ அப்படி மனசும் கூட குழப்பத்திலும் பரவசத்திலும் நிறைந்திருக்கும் என்பதுதான் காதல் அனுபவம் சொல்கிற பாடம். இதை வானிலை அறிக்கையோடு ஒப்பிட்டு இந்த பாட்டை எழுதியிருக்கிறேன். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், விட்டு விட்டு இடி இடிக்கும், இருவர் மட்டும் நனையும் மழை அடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை என்று அந்த பாட்டு தொடங்குகிறது. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் என்பது அந்த பாட்டு. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய், முதலில் கண்களை, பிறகு என் வெட்கத்தை, பிறகு என் முத்தத்தை என்று இந்த பாட்டு தொடங்குகிறது. நமக்கு வயதாகிவிட்டாலும் பாட்டுக்கு வயதாகாமல் பார்த்து கொள்வதுதானே கலை. அதில் இது நேர்ந்திருக்கிறது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், விட்டு விட்டு மின்னல் வெட்டும், சத்தமின்றி இடிக்கும், இருவர் மட்டும் நனையும் மழை அடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய், யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். முதலில் என் கண்களை, இரண்டாவது இதயத்தை, மூன்றாவது முத்தத்தை. முத்தத்தை ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய், யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். முதலில் என் பொய்களை, இரண்டாவது கைகளை, மூன்றாவது வெட்கத்தை. நோகாமல் என் தோளில் சாய்ந்தால் போதும்,
உன்னுனி மூக்கை காதோடு நுழைத்தால் போதும் கண்ணோடு கண் பார்க்கும் காதல் போதும் இரு கண் கொண்ட தூரம் போல் தள்ளியிரு போதும் பெண்மையில் பேராண்மை ஆண்மையிலோர் பெண்மை கண்டறியும் நேரம் இது காதலியே ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் நீரேழல் மலர்கிறதே இதன் பேர்தான் காதல் இதன் பின்னே எழுகிறதே அதன் பேர்தான் காமம் மீசையோடு முளைக்கிறதே இதன் பேர்தான் காதல் ஆசையோடு அலைகிறதே அதன் பேர்தான் காமம் உள்மனம் தன்னாலே உருகுது உன்னாலே காதலுக்கும் காமத்துக்கும் மத்தியிலே ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் முதலில் என் கண்களை இரண்டாவது இதயத்தை மூன்றாவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு, tell me, ஒரு ஹீரோவா நடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா உங்களுக்கே பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் வந்தா it must be a blessing in disguiseல. It was a blessing but it wasn't easy. ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் விஷ்ணு கிரிக்கெட்ன்றனால ஈஸியா பண்ணியிருந்திருக்கலாம். அது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா கிரவுண்ட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குயிக்காக ஷூட் பண்ணோம். இப்போ 3 ரன்லாம் பார்த்தீங்கன்னா 3 டேக் 4 டேக் தொடர்ந்து போகும்போது 3 ரன் ஓடினீங்க யோசிச்சு பார்த்து 12 ரன் ஓடுறீங்க நீங்கள் ரெடி சார் ஒரு நிமிஷம் மூச்சு வாங்க ஆமாம் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இன்வால்வ்டாக எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா when everybody is cooperating அந்த டைமில் you don't want to make anyone wait. ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் பயங்கரமாக இருந்தது. அண்ட் நினச்ச இடத்துல பால் அடிக்கிறது, ஓகே இந்த பால் 6 ரெடி ரோலிங் அப்படின்னு சார் அப்படிலாம் அடிச்சிருக்கோம். உண்மையாகவே 90% என்ன சொன்னாரோ நாங்கள் செஞ்சுட்டோம். ஒரு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கேரக்டரோடைய அந்த உண்மையான ரிஃப்ளெக்ஷன் வாங்குறது ஃபுல்லா கேப்டன் ஆஃப் தி ஷிப் டைரக்டரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஹவ் டிட் யூ வொர்க் ஆன் விஷ்ணுஸ் கேரக்டர்? விஷ்ணு டோட்டலாகவே வேறையாக தெரிகிறாரு அப்படிங்கிறது தெரியும். திவ்யா டோட்டலாகவே வேறு திவ்யாவாக தெரிகிறா அப்படின்னு கண்டிப்பாக எல்லா கேரக்டரேஷனுமே தி பெஸ்ட்டாக இருக்கும். அது 100% சொல்கிறேன். இது எனக்கு ஆஃப்டர் வெனிலா கபடிக்குழு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் இது. வெரி நைஸ், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மதி சார், இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க ஃபார் த சாங்? எல்லாரும் அதே மாதிரி நிறைய எடுத்ததுனால நான் இந்த படத்தில் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா 2 அழகான க்யூட் பேரை மட்டும் அந்த மியூசிக் மட்டும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிசில் வச்சு ஒரு சாங் பண்ணோம். அது இட் மீன்ஸ் ஒரு சின்ன எமோஷன் நல்ல மூமெண்ட் அது மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்கோம். ஒன் மோர் சாங் ஒரு நல்ல சோபி செமையாக கொரியோகிராஃப் பண்ணார். அண்ட் நீங்கள் வந்து இப்போது சாங்கை ஷூட் பண்ணணுன்னா கூட ஒரு டீமாக உட்காந்து ரூம் போட்டு தான் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவீங்களாமே? இவரோட டீமில் மட்டும் தான் நடக்குது. அதாவது வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் மியூசிக் செட்டிங்னா ஒரு டேரக்டர் மியூசிக் டேரக்டர் லிரிசிஸ்ட் உட்காருறது காமன். பட் ஒரு கேமராமேன் அண்ட் ஒரு நம்ம கேமராமேன் அவங்க இப்படி பிஸி ஒர்க்கில் இருப்பாங்க, அவங்க வர்றது. அப்புறம் கொரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர், அவருக்கு பிஸியஸ்ட்டு
ஒரு கொரியோகிராஃபர், அவரும் வந்து ஒரு நம்ம பேசிக் கம்போசிங் லெவலில் வந்து உட்காந்து என்னவா இது பண்ண போகிறோம், ஓகே இது நம்ம டியூன் இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம், விஷுவலாக எப்படி நமக்கு அதை கன்வெர்ட் பண்ண போகிறோம், இப்படி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, எனக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்தது, ஆரோக்கியமாகவும். அந்த சாங் உருவாகிறதுக்கு மெயின் ரீசன் அவங்க தான். ஸோ அவங்க அஸ் கேமராமேன் ஒரு மாஸ்டர் பேசும்போதே தெரிஞ்சிடும், அது ரொம்ப நல்லாயிருக்கு, இல்லை இது இந்த ஹம் நல்லாயிருக்கு, இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம் ஒரு அந்த மொமெண்ட்லேயே எல்லாமே நடக்கும், அழகாக தெரியும். மாஸ்டர் சொல்லிடுவார், சார் ஹானஸ்ட்டாக சொல்லலாம் சார், இந்த சாங் அமேசிங்காக இருக்குது, இந்த சாங்க்கு வந்து டான்ஸர்ஸே வேண்டாம் சார். எப்பயுமே வந்து டைரக்டர் தான் வந்து டான்ஸர் வேண்டாம்னு சொல்லுவார். அவங்க டான்ஸர் வேணும், அவர் அப்படியே டெட் கான்டெஸ்டாக கேட்டு டான்ஸர் வேண்டாம் சார், டான்ஸர் எல்லாமே பண்ணுவோம் நம்ம. அது மாதிரி அந்த சாங் என்ன டிமாண்ட் பண்ணுது, அதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம விஷுவல் பண்ணலாம். காஸ்டியூம் டிசைனர் ஆல்சோ, அந்த சாங் இன்னைக்குமே வந்து காஸ்டியூம் அமேசிங், சூப்பர். இப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸ்க்ளூசிவாக அந்த சாங்கை போட போகிறீங்கன்னு சொல்ல போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுங்க, சொல்லி அவங்க இன்னும் சொல்லலை என்கிட்ட, வேணா நீங்களே சொன்னதுனால அந்த சாங்கை கண்டிப்பாக பார்த்துடலாம். கேட்கலையா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சூரி வேற பிரமாதமாக இருப்பார் அந்த சாங்கில். ஸோ ஐ திங்க் சுசீந்திரன் சார் ரொம்ப விருப்பப்பட்டுட்டாரு, எல்லாருமே அந்த சாங்கை இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் டேக் a look. ஒருத்தி மேலே மீண்டும் மையலானே தோழியேனி தூது போடி, ஒருத்தி மேலே மீண்டும் காதலானே தோழியேனி தூது போடி. ஆண்டாண்டுகள் கடந்தும் மாறாமலே வாசம் ஒன்றை கொண்டாலடி, கண் சொல்வதை தன் வாயில் கூறாமலே என்னை கொன்று சென்றாலடி. ஒருத்தி மேலே மீண்டும் மையலானே தோழியேனி தூது போடி, ஒருத்தி மேலே மீண்டும் காதலானே தோழியேனி தூது போடி. உனையும் விடவும் குறைவு ஆனாலுமே செல்வாயா, திமிரு திமிரு உனையும் விடவும் அதிகம் வேண்டாமென சொல்வாயா. முத்தங்கள் 100 நான் தந்தே கள்ளியாய் தூக்கி போனாலே என்னிடம் மீண்டும் தாவென்று கேட்டதும் மௌனம் மானாலே. நீ சென்று என் முத்தம் அள்ளி கொண்டு வா, ஒருத்தி மேலே மீண்டும் மையலானே தோழியேனி தூது போடி, ஒருத்தி மேலே மீண்டும் காதலானே தோழியேனி தூது போடி. ரசித்து கிடந்து விழிகை வேறாரையும் பார்க்காதே. ஹே அவளே அவளே பழகி தொலைத்த இதயம் வேறாரையும் ஏற்காதே. தோழியே நீ போய் கேட்டாலும் காதலே இல்லை சொல்வாளே, காலிலே வீழ்ந்து கேட்டாலும் பொய்யிலே நம்மை கொள்வாளே. நீ ஏனும் என் காதல் ஏற்றுக்கொள்ளடி. இங்க பாரு ஜீவா, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்காது, விட்டுரு. ஒருத்தி மேலே மீண்டும் காதலானே தூது போக யாரும் வேண்டாம். வெடி
தேங்க்யூ மதி சார். இதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு கொடுக்கணும், அதான் நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் நீங்கள் வந்து இந்த படத்தில் செஞ்சுருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வி ஆர் வெயிட்டிங். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவா படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஒரு ரியல் லைஃப் கிரிக்கெட்டராக இருக்கக்கூடிய லக்ஷ்மண் அவர்களை தான் வெல்கம் பண்ண போகிறோம். ஹாய் லக்ஷ்மண். ஹாய். நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு சூப்பரான கிரிக்கெட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டோமே. சூப்பரானலாம் தெரியல, கிரிக்கெட் ஆடணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உங்களுடைய கேரக்டர் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஏதாவது கிரிக்கெட்டரை யோசிச்சிங்களா, ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டீங்களா? லைஃப் ஃபுல்லாக இந்த விஷயம் பண்ணியிருக்கோம், எதுவுமே நான் எடுத்துக்கல. ப்ளஸ் சுசி சாரும் இருக்கட்டும், மதி சார் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ விட மாட்டாங்கன்னு தெரியும், என்கிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்கிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் அப்படியே வந்துட்டேன். ஹோம்ஒர்க்குன்னு எதுவுமே பண்ணல நான் இந்த படத்துக்கு. ஸ்ரீதிவ்யா, நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த படத்தில் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடலை அப்படின்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துலேயும் டான்ஸ் ஆடலையே. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா இல்லையா? மாஸ்டர் வாய்ப்பு கொடுத்தானே ஆடுவேன். ஏன் உங்களை டான்ஸ் ஆட விட மாட்டாங்க? அது டைரக்டர்ஸ்னு கேக்குறாங்க. நீங்க சண்டை போடணும், எனக்கு ஒரு டான்ஸ் மூமெண்ட் அது கொடுங்க, இல்லாட்டி இண்டஸ்ட்ரியில எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு நினைச்சுப்பாங்கன்னு சொல்ல வேணாமா? ஸ்கிரிப்டுக்கு செட் ஆகணும்ல. ரொம்ப நல்ல பண்ணா இருக்காங்க. டானா படத்துல எல்லாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க, எழில் சார் படத்துல எல்லாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்றீங்க. அப்பதான் பார்க்கணும். பட் இப்பவே ஒரு ஸ்டெப் எங்களுக்காக நீங்க பண்ணிக்காங்க. ஆமா, நீங்க பாடுறீங்க, அவங்க ஒரு ஸ்டெப் ஆடுறாங்க, நீங்க ஆக்ஷன் கட் பண்றீங்க. அண்ணனை வச்சிடலாம், பாட மாட்டேன். பாடுங்க. நல்லா இருக்கான்னு பாப்போம். பாடுங்க. அங்க பாருங்க, உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கிறதுக்கு அங்க வெயிட்டிங். தெரியாதுங்க. கம் ஆன். இல்ல லிரிக்ஸ் ஏதாவது ஒரு ரோசா என்ன ரோசா ஆக்கி போனாலே அவலேசா அவலேசா இல்லைங்க. அது அந்த வரிகள் மைண்ட்ல இல்ல, ஒரே லைன் தானே இருக்குது. பத்தாது, ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ரோசா என்ன லூசா ஆக்கி போனாலே அவலேசா, ஒரு ரோசா என்ன லூசா ஆக்கி போனாலே அவலேசா. இப்ப நான் பாட்டு இப்படி கை தட்டுவீங்களா? இந்த மாதிரி நடந்திருக்குமா? அப்படியே இந்த சாங் பெரிய கேட்டுங்கண்ணே. இன்னொரு விஷயம், இப்போ வர்றப்படுங்க எல்லாமே ஒரு 3 படம் 4 படம் நான் அண்ணன் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு படத்தை சில பேர்த்துக்கு வந்து அந்த படத்துல அது ஓகே சாங் கிட்ட, அப்புறம் இது கிட்டுவாங்க. என் சிஸ்டம்ல ஓபன் பண்ணி எந்த படத்தோட யாராவது ஓபன் பண்ணாலும் இந்த முகம் வந்துருது. அது நீங்க வந்து அது நீங்க சந்தோஷமா ஆனா நீங்க அத சந்தோஷமா சொல்றீங்களா இல்ல சோகத்தோட சொல்றீங்களா? இந்த முகம் தான் எனக்கு பயங்கர சந்தோஷங்க. ஏன்டா இன்னைக்கு வர்ற எல்லா படத்துலயுமே அந்த அங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சந்தோஷம், அவருக்கு சோகமா. சரி, அதை என் முன்னாடியே சொல்லுவாரு, போனக்கு அப்புறம் கேளுங்க. இல்ல அண்ணன் எல்லா படத்துலயுமே எல்லா சகமும் கெட்டு கொடுக்குறாங்க. நான் ஒரு ரசிகனா கேட்குறேன், எல்லா படத்துக்கும் எல்லா சகமும் கெட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால எனக்கு ஹாப்பி. ரோசா லூசா லேசா அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க. அந்த பாட்டு லைவா நம்ம எல்லாரும் பேஷா பார்த்தோம். ஒரு ரோசா உன்னலூசா ஆக்கி போனாலே அவலேசா.
அடக்கி விடும் முன்னாடி அசர அசர ஒன்ன போட்டு அடிச்சு சரக்க பழக்குமே பின்னாடி நீ தரையில விழுகிற கண்ணாடி ஒரு ரோசா உன்னலூசா ஆக்கி போனாலே அவளேசா அவன் காம்பச கீரி இதயம் வரைஞ்சி வச்சான்னைக்கு இடியில் இடியில் அந்த பூமரம் பூரா கருகி போச்சிடா இன்னைக்கு அட கடைசியில் வந்தான் தன்னைக்கு ஒரு ரோசா உன்னலூசா ஆக்கி போனாலே அவளேசா ஒரு ரோசா உன்ன தூசா ஊதி போனாலே அழகேசா ஒரு ரோசா. ஸ்ரீதிவ்யா யாரோடலாம் படம் பண்றீங்க? சிவகார்த்திகேயனோட பண்ணிருக்கீங்க, விஷ்ணுவோட பண்ணிருக்கீங்க, அதர்வா ஜிவி பிரகாஷோட பண்றீங்க, பென்சில் பண்றீங்க, விக்ரம் பிரபு. இப்படி எல்லாம் வம்பல இழுத்து விடுங்க அப்படியே கேட்டு கேட்டு. வருத்தப்படாத வாலிப சங்கம்లో சிவகார்த்திகேயன் விட இவங்க தான் ஹீரோ எனக்கு. சண்டாலி இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தீங்க. இப்போ இதுதான் எங்களுடைய ப்ரோமோவே. போச்சா எப்படி இப்போ இந்த டிவி கட்டறப்பல போச்சா சொல்லுங்க. அப்போ சூரி சார் தான் ஃபேவரட். அப்போ ஸ்ரீதிவ்யாவும் உங்களை தான் ஃபேவரட்னு. அது ஹீரோ பெரிய ஹீரோ கூட பக்கத்துல இருந்ததனால நான் சூரி என்ன மாய மந்திரம் போடுறீங்க? சொன்னதே இல்லையா? நான் அவங்க நீ கேள்வி கேட்டோன்னே சொல்லிட்டேன்ல சூரின்ட்டு வரீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வருது பாருங்க. சும்மா பேசி வச்சிருக்காங்க, இப்ப செட்ல சும்மா சொல்லுங்க பேசி வச்சிருக்காங்க. அதுக்காக திவ்யா சொல்றது இல்ல. நீங்க கேமரா பார்த்து சொன்னாலும் ஹீரோ பத்தி சொன்னா எப்பவுமே இஷ்யூ ஆகும், காமெடின் பத்தி சொன்னா இஷ்யூ ஆகாதுல. பிரியா சொன்னதுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ ஜீவா படத்தை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நம்ம வந்து இமான் சாரோடைய இசையை இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணணும்னா படத்தினுடைய பாடல்களை பற்றி பேசியே ஆகணும். ஸோ அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் தேங்க்யூ ஸ்ரீதிவ்யா அண்ட் ஐ வாண்ட் தேங்க்யூ லக்ஷ்மன். ரெண்டு பேருமே நீங்கள் வந்து உங்களுடைய கெரியர்ஸில் நிறைய வளரணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, ஸோ ஜீவா படத்தினுடைய பாடல் ஆசிரியர்கள் பற்றி சொல்லணும்னா ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லணுங்க. ஏன்னா ஒரு அப்பா, அவருடைய 2 பசங்க தான் இந்த படத்தில் லிரிக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. வைரமுத்து சார், அவருடைய 2 பசங்க மதன் கார்கி அண்ட் கபிலன் வைரமுத்து தான் பியூட்டிஃபுல்லாக இந்த எல்லா பாடல்களுடைய வரிகளை ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து சன்ஸை மட்டும் மீட் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மதன் கார்கி அண்ட் கபிலன் வைரமுத்து. வெல்கம் டு த ஷோ. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பிளான் பண்ணி நம்மளுடைய டிரெக்டரும் நம்மளுடைய மியூசிக் டிரெக்டரும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். 3 போய்ட்ஸ் இருக்காங்க, டைரக்டர் தான். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சொல்லவே இல்லையாமே. மதன் கார்கி கிட்ட அவருடைய அப்பா வந்து எழுத போகிறாரு அப்படின்னு சொல்லலையா? அதே மாதிரி கபிலன் கிட்ட அண்ணா எழுத போகிறாருன்னு சொல்லலையா? இல்லை, ஒரு சின்ன சர்ப்ரைஸ்க்காக நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து கார்கி தான் எழுதினார், மதன் கார்கி தான் எழுதினார். ஸோ சாங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து செகண்ட் சாங் வந்து கபிலன் எழுதினார். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு எழுதினோடனே வைரம் சார் எழுத வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு பண்ணோம். ஸோ அவர் எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டே சொல்கிறார் ஒரு சாங்கில் வரவே கூடாது சுசீந்திரன் அப்படின்ட்டார். சரி கேட்டு பார்ப்போம், ஒரே ஒரு சாங் சார் இல்லைன்னா ஒரு சாங் எழுதினார். அப்புறம் வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க சார், நீ ஒன்று எழுதுனா நல்லாயிருக்கும் நான் அப்படின்னு. ஸோ ஓகே அப்படின்னு
இமான் சார் எஸ்பிபி சார் இந்த ஆல்பத்தில் பாடியிருக்காரு மீண்டு வா அப்படின்னு ஒரு பாட்டு. ஸோ டெல் அஸ் அபௌட் தட். அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சாங்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஒரு பல்லவி முழுக்க டேக் போடுறது, ஒரு சரணம் முழுக்க டேக் போடுறது, அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கம்போசர்ஸ்க்கு அதெல்லாம் பார்க்குறதே, அப்படிலாம் ஒரு விஷயம் கேட்குறதே ஒரு மிகப்பெரிய வரம். ஸோ நாங்களாம் ஐ திங்க் வி ஆர் ஸோ பிளெஸ்ட். ஸோ இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெவி எமோஷ்னல் ட்ராக் இது. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக கேரி ஓவர் பண்ணியிருக்காரு அவருடைய குரல். ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு இந்த பாட்டு பாடுறதுக்கு? மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவர் பாடின எந்த சாங்னாலும் என்ன ஒரு 25 minutes 30 minutes மேக்ஸ். அது என்ன அவ்வளோ மேஜிக் இருக்கும்ல அந்த 3 நிமிஷத்தில். இன்னைக்கு இந்த சாங் வந்து சந்தோஷ் நம்மளுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு. சந்தோஷ் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக் பாடி வச்சிருந்தாரு. ட்ராக் கூட எஸ்பிபி சார் கேட்டு முதல்ல என்கிட்ட கேட்டது, ஏன் இப்போ என்னை பாட வைக்கிற, இது ரொம்ப அழகாக இருக்கு, ஏன் இப்போ என்ன வந்து பாட வைக்கிற, ரொம்ப அழகாக பாடிருக்க அந்த தம்பின்னு சொல்லிட்டு நம்பர் கூட நான் பேசுகிறேன்னு சொல்லி ஸ்டுடியோவில் இருந்து நான் சந்தோஷுக்கு கால் பண்ணி சந்தோஷ்ட அவர் பேசி பாராட்டினார். ஸோ அது வந்து ஐ திங்க் இஸ் ரியலி பிளெஸ்ட். இந்த சாங்குக்கு வந்து ரொம்ப அழகாக அவரும் ட்ராக் ரொம்ப அழகாக பாடியிருந்தார். இன்னைக்கு நம்ம விஜய் டிவி வியூவர்ஸ்க்காக அவர் பாட போகிறார். வெரி நைஸ். ஐ திங்க் அந்த காம்ப்ளிமெண்ட்டே அவர் வந்து ஒரிஜினலாக பாடினதுக்கு சமம் நினைக்கிறேன். ஐம் ஷூர் சந்தோஷ் வில் பி ஹாப்பி அபவுட் தட். ஸோ அந்த பாட்டு இது உங்களுக்கு. காலை ஒன்றாய் சிரித்தோம், நேற்று மாலை ஒன்றாய் அழுதோம், விடிந்து முடிந்ததும் உறவு முடிந்ததா, தினமும் சாயும் தோள்கள் தரையில் சாய்வதா, எனையே கண்ட கண்கள் நெருப்பில் தீவதா, மீண்டு வா மீண்டு வா மீண்டு வா மீண்டு வா, எங்கே போனாய் யாரை தேடி போனாய், எங்கே போனாய் என்னை நீங்கி போனாய், இனிமேல் நான் அழ விழியில் நீரும் இல்லை, இனிமேல் நான் எழ உலகில் யாரும் இல்லை, மீண்டு வா மீண்டு வா மீண்டு வா
இந்த ஆல்பத்தில் இன்னொரு ஒரு பாட்டும் இருக்கு, நேற்று நான் அப்படின்னு. ரொம்ப அழகான சாங். ஏன்னா ஒரு ஸ்கூல் டேஸில் பார்த்த காதலியை வந்து ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து திருப்பி கல்லூரியில் பார்க்கும்போது அப்போ பார்த்த ஒரு பொண்ணா இந்த பொண்ணு இப்படி மாறி இருக்காளே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருக்கும் இல்லையா? அந்த மோமெண்ட், அந்த ஒரு மோமெண்ட்டை ஒரு 2 minutes கேப்சர் பண்ணால் எப்படி இருக்கும்? அதான் இந்த சாங். ரொம்ப அழகான டியூனா அண்ட் லைன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளான லைன்ஸ், எல்லாமே டைரக்டாக இருக்கும். அதுக்கு டியூன் கம்போஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா தேர் இஸ் நோ பில்டப் இந்த சாங்ல. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சரிகாம இப்போ நீ தான் ஸோ அது வந்து அது என்னன்னா எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு இது வந்து வேற ஒரு முகம், இதுக்கு வேற முகம் அப்படின்னு காட்டுறது லிரிசிஸ்ட் தான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்வரமாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து மியூசிக்கலாக இருக்கும். ஸோ இது வந்து இது ரொம்ப சந்தோஷமான பாடலாகவோ துக்கமான பாடலாகவோ அது வந்து ஒரு அடையாளப்படுறது பார்த்தீங்கன்னா வரிகள் வந்த பிறகு தான் இன்னும் ஸ்ட்ராங். அது வரைக்கும் எல்லாமே அது டியூன் தான். ஸோ அந்த ஒரு டியூனை வந்து இன்னும் அழகாச்சு அவருடைய லிரிக் வந்த பிறகு. ரொம்ப ஷார்ட்டான சாங், சத்யபிரகாஷ் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. ஓகே, ஸோ சத்யபிரகாஷ் இன்னைக்கு நமக்காக அந்த பாட்டை திருப்பியும் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. லெட்ஸ் வாட்ச் நேற்று நான். நேற்று நான் பார்த்ததும் உன்னை தானா சொல், இன்று நான் காண்பதும் உன்னை தானா சொல். ஆடை மாற ஜாடை மாற கூந்தல் பாதம் யாவும் மாற, கண்களோ உன் கண்களோ ஹே மாறவில்லை, கண்களோ என் கண்களோ ஏ மாறவில்லை, பொய் கூறவில்லை. நேற்று நான் பார்த்ததும் உன்னை தானா சொல், இன்று நான் காண்பதும் உன்னை தானா சொல். பள்ளிக்கூட வாசம் மீண்டும் அள்ளி போன நேசம் மீண்டும், தூரத்தில் உன் வாசனை என்னை தாக்குதடி, பார்வையை உன் பார்வையை எதிர்பார்க்குதடி, மனம் கேட்குதடி. இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னா உங்களுடைய ஃபேவரட் சாங் இந்த சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனாலும் நான் வந்து அந்த லவ் ஃபெயிலியர் சாங் ஒரு ரோஸா சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த லவ் ஃபெயிலியர் சாங்கில் இருந்ததே இல்லை. ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது என்னன்னு தெரியல. ஸோ ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். த மொமெண்ட் ஐ ஹர்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. ஐயோப்பா ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் அப்படின்னு. ஸோ மை ஃபேவரட் இஸ் தட். நைஸ். சரி நீங்கள் சொல்லுங்க. ரோஸா தான் பிடிச்சது. சரி நீங்கள் சொல்லுங்க மதன் கார்கி. ஒவ்வொன்றாய் திருடுகிறாயும் ஒருத்தி மேலேயும் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் சொல்லுங்க கபிலன். எனக்கு வந்து அப்பாவோட ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் வந்து நேரடியாக மனசில் போய் விழுற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. ஆனால் இந்த என்டையர் ஆல்பமோட ஒரு லிரிக் சப்ஸ்டன்ஸாக நான் அண்ணனை தான் பார்க்குறேன். அவர் எழுதின பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச அந்த க்யூட் சாங், சின்ன சாங் ஒன்று எழுதுறாங்க இல்லையா, அதில் அந்த வரிகள்லாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஓகே, சுசீந்திரன் சார் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் அந்த லிரிக் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி. அது மாதிரி அந்த சாங்கில் நிறைய வரிகள் அதில் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருப்பார். வெரி நைஸ். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரமே இந்த படத்தை நம்ம வந்து தியேட்டர்ஸில் பார்க்கலாம். இமான் சார் உங்ககிட்ட ஃபேவரட்லாம் நான் கேட்க போடல, ஏன்னா டியூன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறது நீங்கள் தான். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு சூஸ். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவி நேயர்களுக்காகவே நீங்கள் வந்து உங்களுடைய பாடல்களை எக்ஸிபிட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எல்லாருமே கேட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லாருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் மீ. நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிடுங்க. என்ஜாய் விநாயகர் சதுர்த்தி.